இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்க தானே? சுகமாக இருக்கீங்க தானே? நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேகர் வாட்ஸ்அப்பில் ஜெப குறிப்பு அனுப்புகிறீங்க. உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக இங்கே ஒரு குழுக்கள் இருக்கிறாங்க. அவர் ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் அவரில் நீங்கள் கமெண்ட் போடுறதில் என்ன ஜெப குறிப்பு அனுப்புகிறீங்களோ அந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வட மாநிலங்களில் நடக்கிற ஊழியங்களுக்காகவும் விசேஷமாக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறார். எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்? நானும் காத்திருந்து ஜெபிச்சு பார்த்துட்டேன், உபவாசித்து ஜெபிச்சு பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில் இன்னும் அற்புதமே நடக்கலை, அதிசயமே நடக்கலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கீங்களா? என் காரியம் ஒன்றுமே சக்ஸஸாக முடிய மாட்டேக்கே அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உன் காரியங்கள் அனைத்தும் நடக்கும் நாட்கள் வந்துவிட்டது. வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் நேரம் வந்துவிட்டது. உன் காரியங்களை செயல்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. ஏன்னா இவ்வளோ நாட்களும் அது வரவில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். எப்படி இந்த காரியம் என் வாழ்க்கையிலே நடக்கும்? என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே, நான் வெறுமையான ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறேனே, எங்கிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும்? அவர் அநேக காரியங்களை குறித்து என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு உனக்கு தயவு செய்யும் காலமும் நேரமும் வந்துவிட்டது. அந்த நாட்கள் வந்துவிட்டது. அந்த நாளிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறார். ஆகாருடைய வாழ்க்கையில் பாருங்களேன், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான். அவள் தண்ணிக்காக அங்கே கிடந்து அழும்போது அவள் அருகிலே நீரூற்றை கொடுத்தவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செயல்படுத்த போகிறார். வனாந்தரமான பாதை தான் உன் வாழ்க்கை. அந்த வனாந்தரத்திலே வழிகளை திறக்கிறவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியாக அவர் கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஏன் பயப்படுகிறார்? ஆண்டவர் இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்து உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கிறபடியினால் அந்த ஆசீர்வாதம் உடைய சிரசின் மேலே தங்கி தாபரிக்கப் போகிறது. அந்த நேரமும் நாளும் வந்துவிட்டதினால் இந்த நாளிலிருந்து நீங்கள் நன்றி சொல்லி ஜெபிங்க. உங்கள் காரியங்கள் அனைத்தையும் தேவன் அப்படியே செயல்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துவிட்டது என்று சொன்னீங்கப்பா. உடைய காரியங்கள் அனைத்து நடக்கிற காலம் இந்த காலம் ஆண்டவரே. இது தடையில்லாதபடிக்கு நீர் சபையாய் செய்து முடிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வியாதிகளிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இவர்களுடைய சிறையிருப்பை நீ திரும்ப போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. சீயோனின் சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. அவருடைய எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.